அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமரி பாதம் கூடி, ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கோயிலுக்கு சாயரட்சை ஆவலுடன் போவோம் வாரீர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரீர் தோழர், தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஆண்டவரே வணக்கம், மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இனி இதயங்களே, அன்னையை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஆழமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சிறப்பாக ஆண்டவரே, அன்னையும் நீங்களும் அன்னையுடைய அருளையும் ஆசிரியரும் எந்த அளவுக்கு சுவைத்திருக்கிறீர்கள், இந்நாள் வரை அன்னையினுடைய அன்பு சீடராக இருந்து வருகிறீங்க. எப்படிப்பட்ட அன்னையாக உங்களுக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்? உங்களுடைய அனுபவத்திலிருந்து இனி இது எங்களுக்கு நீங்க சில பகிர்வு. எங்கள் சிறு வயதிலிருந்து நாங்கள்லாம் சப்ஸ்டேஷன் தான், பங்கெல்லாம் கிடையாது. எங்கள் கோயிலில் நாங்கள் பார்க்குறதெல்லாம் சில நல்ல சிலைகளை தான் பார்த்தோம். லூர்து மாதா சிலை, அந்தோனியார் சிலை என்று சில சிலைகளை பார்த்து அது பெரும்பாக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் ஏற்பட்டது. அது ஒரு வழியாக இருக்கலாம். பிறகு நான் பள்ளிக்கூடங்களில் இருப்பது, விசேஷமாக தொன்போஸ்கோ பள்ளிகளில் படிக்கின்ற பொழுது சகாய அன்னை என்ற ஒரு பக்தியை சலீஸ்வரர்கள் எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார்கள். சகாய அன்னையின் மூலமாக அதில் ஒரு லத்தீன் பழமொழி ஒன்று இருக்கிறது, அது இயேசும் பெருமரியாம், இயேசுவினிடம் கன்னிமரியாள் வழியாக. இதை தொன்போஸ்கோவும் இதை கையாண்டார் என்று சொல்ல வேண்டும். இத்தகைய ஒரு பக்திக்கு தொன்போஸ்கோவை போல சிறந்த ஒரு வேறொரு புனிதரை நாம் காண முடியாது. அந்த சகாய மாத பக்தியை பரப்பியவர் அவர் மட்டுமல்ல, அதை மிக சிறப்பான முறையில் எடுத்து சென்ற புனிதர்கள் புனித தொன்போஸ்கோவும் ஒருவர். இந்த பக்தியை போப்பாண்டவர் 5ஆம் பயஸ் அவர் காலத்திலிருந்து ஆரம்பித்தது என்று சொல்லலாம். ஆகவே எனக்கு ஏற்பட்ட பழக்கமெல்லாம் தொன்போஸ்கோ நிறுவனங்களை நான் கற்றுக்கொண்டது தான். சகாய மாதாவினுடைய பக்தி, சகாய மாதாவினுடைய பாடல்கள். நானே அநேக பாடல்களை ஏற்றிருக்கிறேன், அநேக பாடல்களை பாடியிருக்கிறேன்.
அநேகருக்கு இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். அநேக மாணவர்களை வழிநடத்தியிருக்கிறேன், துறவியரை வழிநடத்தியிருக்கிறேன். நானும் அந்த வழியில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு அது மிக சுலபமானதாக, பிடித்தமுள்ளதாக, என்னோடு ஒன்றாக கலந்து விட்ட ஒரு 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 அனுபவமாக இருக்கிறது. அந்த தாயின் வாயிலாக அவருடைய மகனாகிய ஆண்டவரிடம் செல்கின்ற ஒரு பழக்கம் எனக்கு சின்ன வயதிலிருந்து ஏற்பட்டது. அது மிக ஆழமாக எனக்கு அது அந்த அனுபவம் இருந்து கொண்டு இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு நான் நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பல பாடல்களை ஏற்றிருக்கிறேன். கண்டிப்பா கத்தோலிக்க தமிழர்கள் அறிந்த ஒன்று தான் ஆண்டவரே. எக்கச்சக்கமான பாடல்கள் அன்னையை பற்றி நீங்க ஏற்றிருக்கிறீங்க. அதே போல திருவாளர் முனைவர் ஜான் பெரிட்டோ அவர்களும் உங்களோடு சேர்ந்து அநேக பாடல்களை ஏற்றிருக்கிறார். அன்னையின் வாயிலாக இறைவன் வழி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், அன்னை துணை புரிகிறார் என்று அருமையா சொன்னீங்க. நாங்களும் அன்னையை பின்பற்றி அன்னையின் துணை கொண்டு இறைவன் வழி நடக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையை உங்களுடைய வாழ்வியல் பாடத்திலிருந்து எங்களுக்கு விட்டிருக்கிறீர்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி. இனி இது எங்களே நன்றி. மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே,
மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, மறைப்பொருளின் ரோஜா மலரே, தாவீது அரசரின் கோபுரமே, தங்கமய கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பிழையே, விண்ணகத்தின் வாயிலே, விடியற்கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருருவோர்க்கு ஆறுதலே, கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறைசாட்சியரின் அரசியே, இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே, அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே, குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம் இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் செல்வி குளோரி ஜெசிந்தா அவர்களை சந்திக்கின்றோம். வாங்க சந்திக்கலாம். அம்மா வணக்கம். என்ன பண்றீங்க ஜெசிந்தா? சென்ட் பேட்ரிக் சர்ச்ல ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேம்மா, நல்லது. இது மதர் மேரியுடைய மாதம், வணக்க மாதம் இல்லையா? நீங்க இப்போ மதர் மேரி கிட்ட ப்ரேயர் பண்றது உண்டா? மதர் மேரி கிட்ட டெய்லி தான் நான் ப்ரே பண்றேன். என்ன மாதிரி ப்ரேயர் பண்ணுவீங்க? யாருக்காக ப்ரே பண்ணுவீங்க? ஆக்சுவலா மதர் மேரி கிட்ட எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவேன். ரோசரி ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றது, அந்த மாதிரி மாதா கிட்ட ரோசரி மூலமா நான் ரொம்ப ப்ரே பண்ணுவேன். மற்றபடி தனிப்பட்ட விதமா கொஞ்சம் பண்ணுவேன். ரோசரியில தான் ஒப்பு கொடுத்து பண்ணா அது அவ்வளோ ஒரு பிளஸிங்கா இருக்கும். அதுவும் இல்லாம நான் நினைச்சு வேண்டது அது நல்லபடியா எனக்கு நடக்கும். அது எதுவா இருந்தாலும் அது நடக்கும். ஸோ அதனால ரோசரி மூலமா மாதா கிட்ட ப்ரே பண்ணுவேன். நினைச்சு வேண்டுதல் நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட சொல்றீங்க. உங்களுக்கு நடந்திருக்கா? ஏதாவது வேண்டுதல் செஞ்சிருக்கீங்களா?
நான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு கஷ்டம் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். என்ன ரீசன்னே தெரியல. ஒரு ஃபியர் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ண, ரோசரி சொன்னேன். ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க என்கிட்ட 4 ரோசரி, எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அலெக்ஸ் ஃபாதர், எதுவாக இருந்தாலும் அந்த 4 ரோசரி வந்து ஒப்பு கொடுத்தா அதுக்கான பிரச்சனை வந்து சரியாக போயிடும்ட்டு. ஸோ நான் அந்த 4 ரோசரி நான் சொன்னதுக்கப்புறம் நான் 100% எனக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை அதில் இருந்ததோ அது ஆக்சுவலாக 0% அந்த மாதிரி வந்து எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஸோ நான் ஒன்றுமே பண்ணல, அந்த 4 ரோசரி மினிஸ்ட்ரி அதுதான் சொன்னேன் நான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிடுச்சு. ஸோ வந்து மாதா கிட்ட நம்பி ஒரு ஜெபம் நம்ம வச்சு சொல்கிறோன்னா அது நல்லபடியாக நம்மளுக்கு அது நடக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எந்த விதத்தில் நடக்கணுமோ அந்த இடத்துல மாதமாக நடத்தி கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக அது இருக்கும். இப்போ மதர் மேரி கிட்ட பிடித்த விடயங்கள் நிறையவே இருக்கும். ஒருத்தருக்கும் ஒண்ணு பிடிக்கும். உங்களுக்கு பிடித்தது என்ன? அன்னை மரியா கிட்ட வந்து இருக்கிற அந்த ஒரு பொறுமை, தாழ்ச்சி, அது வந்து யார்கிட்டயும் இருக்காது. ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம்னாலே கொஞ்சம் பெருமையா பேசுவாங்க. பட் மாதம்மா வந்து கடவுளோட தாயின்னும் போது அந்த ஒரு எதுவுமே இல்லாம நான் வானத்துதர் வந்து சொல்லும் போது இதோ ஆண்டவர் அடிமை சொல்லுவாங்க. ஸோ அன்னை மரியா கிட்ட இருக்க அந்த தாழ்ச்சி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியன்னை கிட்ட இருந்து கத்துக்கிட்டது அப்படின்னு எதா இருக்கா? கத்துக்கிட்டதுன்னா பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பொறுமையா இருக்கணும் அப்படின்ற விஷயம் கத்துக்கிட்டேன். தாழ்ச்சின்றத கத்துக்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பொறுமையா இருப்பீங்க, கோவமே வராது உங்களுக்கு? கோவம் எப்போ வரும்னா ரொம்ப ரேர், அது அவ்வளவா கோவப்பட மாட்டேன். சரி, உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன பக்தி பற்றி சொல்லணும்னா, இப்போ அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் சொல்லி இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இளைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர் வந்து பக்தியா இருக்காங்க. பட் ஆனா நிறைய தேவைப்படுறது என்னன்னா ப்ரேயர் தேவைப்படுது. அப்படி ப்ரே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 அருள்ந்த மாதிரியே வாழ்க சொன்னா கூட அவங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வரும். டெய்லி ஒரு ஜெபமாலை ஃபுல் ரோசரி சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒரு 3 அருள்ந்த மாதிரியே வாழ்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் வராம இருக்காது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்க பிக்கப் பண்ணிப்பாங்க ரோசரி சொல்றதுக்கும். ரொம்ப அழகாவே உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க குளோரி ஜெசிந்தா. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வி குளோரி ஜெசிந்தா அவர்கள். ஜெசிந்தா அவர்களின் அனுபவங்கள், மரியன்னை உடனான பக்தி முயற்சிகள் நமக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை தருவதாகவே அமைந்திருக்கிறது. இனிய இதயங்களே, மீண்டும் நாளை மற்றொரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, தாயே வாழ்க வாழ்கவே. இறைவழி நின்று விரைந்தம்மை காக்கும் சுகம் தரும் சுந்தரியே, தாயே சுகம் தரும் சுந்தரியே. மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே, மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே.
நகர் போற்றும் காவியமே, வேளையில் துணை நிற்கும் காவலியே. வேளாண் நகர் போற்றும் காவியமே, வேளையில் துணை நிற்கும் காவலியே. வரங்களை பொழியும் வான்மழையே, வருமுன் காத்திட வருபவளே. வரங்களை பொழியும் வான்மழையே, வருமுன் காத்திட வருபவளே. மங்கள நிலவே மாமரி என்னையே வாழ்க வாழ்கவே. 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 இறை உளம் விளங்கிட உனை தந்தாய், மகனையே தந்திட எமை மீட்டாய். இறை உளம் விளங்கிட உனை தந்தாய், மகனையே தந்திட எமை மீட்டாய். வழிகளை காட்டியே முன் சென்றாய், அவர் வழி நடப்பதே முறை என்றாய். வழிகளை காட்டியே முன் சென்றாய், அவர் வழி நடப்பதே முறை என்றாய். மங்கள நிலவே மாமரி என்னையே வாழ்க வாழ்கவே. 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 கருணையுள்ள அன்னைமரியாளே, தாழ்மையிலும் அன்பிலும் வாழ்ந்து புனித தாயே, இறைவனின் சித்தத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்து எங்களுக்கு வழிகாட்டும் ஒளியே, இன்று நாங்கள் உம்முடைய திருப்பாதங்களின் முன் தாழ்மையுடன் நிற்கின்றோம். அன்னைமரியாளே, எங்கள் இதயங்களில் இருக்கும் சுயநல எண்ணங்களை அகற்றி பிறரின் நலனை முதன்மையாக கருதும் மனப்பாங்கை எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் செயல்களிலும் முடிவுகளிலும் தனிப்பட்ட ஆதாயத்தை விட பொது நலத்தை முன்னிறுத்தும் விவேகத்தையும் தாராள மனதையும் தந்தருள்வீராக. சமூகத்தில் வாழும் ஒவ்வொருவரின் தேவைகளையும் உணர்ந்து அவர்களுக்காக செயல்படும் அன்பும் பொறுப்புணர்வும் நிறைந்த இதயத்தை எங்களுக்கு வழங்குவீராக. அன்னைமரியாளே, வெறுப்பு, போட்டி மற்றும் பிரிவினைகளை அகற்றி ஒற்றுமையையும் சேவையையும் வளர்த்து நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ உதவி செய்யும். எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் பொதுநலம் உயர்ந்து அன்பு ஆட்சி செய்ய உமது தாய்மையான பரிந்துரையால் எங்களை வழிநடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதித்து சுயநலம் நீங்கி பொதுநலத்தை பேணுமருளை உங்கள் இதயங்களில் நிலைநிறுத்துவாராக. ஆமேன்.